இங்க ஒரு சின்ன பாப்பா உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாக்கு சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வந்து அவங்க பாடியை வைப் பண்ணி கிளீன் பண்ணி விடலாம்னு எழுந்துக்க சொன்னா அவங்க எழுந்துக்கவே மாட்டேன்றாங்க. என்னடா ஆச்சுன்ட்டு பக்கத்துல போய் தொட்டு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. இந்த பாப்பாக்கும் ஒண்ணுமே புரியல. அம்மா ஏமா எழுந்துக்கவே மாட்டேன்றீங்க, எழுந்துருங்கம்மா ப்ளீஸ்மான்ட்டு போய் அழுதுட்டே பக்கத்துல அவங்கள தொட்டு தொட்டு பாக்குறாங்க. ஓ, நீங்க சரியா சாப்பிடாதனால இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்களா? சாப்பாடு கூட ரெடி பண்ணிட்டேமா, எழுந்து சாப்பிடுங்கம்மான்னு எழுப்ப அந்த பாப்பாக்கும் தெரியல அவங்க இனிமேல் எழுந்துக்க மாட்டாங்கன்ட்டு. உடனே பக்கத்துல போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தா அப்ப பக்கத்து வீட்டு பாட்டி உள்ள வந்து, சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஏன் நீ அழுதுட்டே இருக்க, உன் அம்மா என்ன பண்றான்னு எட்டி பார்த்தா, அட பாவமே உன்னை விட்டு போயிட்டாலான்ட்டு அந்த சின்ன பாப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட் பண்ணா அவங்க அம்மா அஸ்திய ஒரு ஜார்ல வச்சுக்கிட்டு, இனிமேல் என்ன யாருமே பாத்துக்க மாட்டாங்களா பாட்டினா, அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ உன் அப்பா நம்பர் வச்சிருக்கல குடு, நான் அவருக்கு கால் பண்ணி வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன்ட்டு அந்த பாப்பாவோட அப்பாவுக்கு கால் பண்ணா அந்த ஆளு வேற யாரோ ஒரு பொண்ணோட இருந்து, அவெல்லாம் என் பொண்ணு கிடையாது, நான் அவளை பாத்துக்க மாட்டேன்ட்டு காலை வச்சிடறான். அந்த பாட்டியோ இப்படி ஒரு நிலைமையில கூட எப்படா மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறேன்ட்டு யோசிச்சு அந்த சின்ன பாப்பாவோட அம்மாவோட தம்பி அதான் அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா, நானே 1008 பிரச்சனையில இருக்கேன், என்னாலலாம் அவளை பாத்துக்க முடியாதுன்ட்டு அவனும் காலை வச்சிடறான். இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க அந்த பாப்பாவோ, என்னைய யாருக்குமே பிடிக்கல இல்ல, எல்லாருமே என்ன வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்களா, பரவாயில்ல பாட்டி, என்னோட அம்மா மாதிரியே நானும் இந்த ஜார்க்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாட்டின்றாங்க. இதையெல்லாம் தூரத்துல கார்ல இருந்து கவனிச்சுட்டு இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் அந்த பாப்பா கிட்ட வந்து, நீ அந்த ஜார்க்குள்ளெல்லாம் போக வேண்டாம், என்னோட பேரு ஹேஸ், இனிமேல் நான் தான் உன்னோட அப்பா, என் கூட வா, நான் உன்னை பாத்துக்கிறேன்ட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போக அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த பக்கத்தை விட்டு பாட்டி, என்னது ஹேஸா, அவரு பணக்கார பிசினஸ் மேன் ஆச்சு, நான் கூட இந்த பாப்பாவை அனாதை இல்லத்துல தான் போய் சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை கடவுளா பார்த்தா அவரை கரெக்டா இந்த டைம்ல இங்க அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு அந்த பாப்பாக்காக ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க.